ஒரு ஃபாதருங்கிற முறையில் ஒரு மகனை எப்படியெல்லாம் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கு என்னுடைய தந்தை. அதனால தான் நான் சொல்லுவேன், குரு வந்தனம்னா அது எங்கள் அப்பா தான் குரு. அப்பா வந்து அந்த காலத்து ஔவை சண்முகி, எல்லா ட்ராமாலையும் பொம்பளை வேஷம் தான் ஆக்ட் பண்ணுவார். ஏன்னா அப்பா வந்து எங்கள் சித்தப்பா ஷோ ட்ரூப்பில் அவர் தான் ஸ்டேஜ் டைரக்டர், எஸ்வி சங்கரன். 3வது பெல் அடிக்குது அப்படின்னா அங்கே ஃபோனுக்கு கிட்ட யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க மேலே அடி விழும். பொம்பளை வேஷம் போட்டபோது எங்கள் அப்பா போய் ஷோவுக்கு வந்து மடிசார் புடவை கட்டிட்டு வருவார். ஒரு தடவை நான் ஒரு ராமநாராயணன் படத்தில் பொம்பளை வேஷம் போட்டு வாசல் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடு வந்துட்டேன். வீட்டில் காட்டலாம், கதவு திறந்தா எங்கள் அம்மா கதவு திறக்கிறான். சுஷீலா எங்கே வந்தேங்கிறாங்க எங்கள் அம்மா. ஒரு கார் போகுது, குழந்தைங்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா சைட்லேருந்து ஒரு லைட்டு மாத்திரம் ஸ்டேஜில் அடிக்கும். அப்படின்னா நான் கார் ஹெட்லைட் அடிக்கிற மாதிரி. ரிவர் வந்ததுன்னா ப்ளூ சாரியை வச்சு இப்படி லேசாக ஆட்டுவாங்க. அது ரிவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு லேபில் ஏதோ ஒர்க் வந்துருச்சு, அப்பாவால் போக முடியல, என்னால் வர முடியாது, எப்போ என்ன திடீர்னு ட்ராமா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்றாரு. ஐயோ சார் நீங்கள் வரலன்னா எப்படி சார், என்ன சார்? உடனே நான் சொன்னேன், நான் வேணால் போய் போட்டு வரட்டுமான்னு. உடனே எங்கள் அப்பா சொன்னேன், நீ போடுவியா அப்படின்னு. போடுவேன். சரி நீ இவன் ஆயிடுச்சு போங்கன்ட்டேன். யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் இப்போ நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். எப்படின்னா பொய் சொல்கிறதுக்காக அடி வாங்குவேன், இல்லைன்னா ஒரு வேலை சொல்லுவார் செய்யலை அப்படின்னா அடி வாங்குவேன். பல பேருக்கு காதலுக்கெல்லாம் இந்த ஃபோன் தான் உதவும். இப்போ 4 வீடு தள்ளி கூட்டின்னு வருவோம், 5 வீடு தள்ளி கூட்டின்னு வருவோம். ரொம்ப அவசரமான விஷயம்னு பார்த்தா அப்புறம் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வந்துக்கிறாங்க. ஆனால் நல்லதோ கெட்டதோ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பின்னாடி நம்ம வீட்டிலேருந்து தான் ஒயர் எடுத்து, இதுக்காகவே அப்பா வந்து தனியாக ஒரு 10-15 மீட்டர் ஒயர் வாங்கி வச்சுருப்பார். இங்கேருந்து காம்பவுண்ட் வால் வரைக்கும் போகும். அப்புறம் அவங்க முடிச்சு போட்டு அவங்க காட்ஃபாதர் ஷோவுடைய ட்ராமா அது ஆரம்பத்தில் அப்பா தான் டைரக்ட் பண்ணார். முதல் 2 ட்ராமா அப்பாவும் சாம்பு நட்ராஜ் ஐயர்னு, துப்பறியும் சாம்புல அவர் தான் சாம்புவாக நடிப்பார். அவர் அப்பாவை தான் டைரக்ட் பண்ணாங்க ஷோவுடைய முதல் 2 ட்ராமா. அப்புறம் அதுக்கு பிறகு ஷோ வந்து சம்பாமிக்கு இன்னொரு ட்ராமாவில் பொம்பளை வேஷம் போட்டபோது எங்கள் அப்பா போய் ஷோவுக்கு வந்து மடிசார் புடவை கட்டிட்டு வருவார். அப்புறம் சொல்லிட்டா, டேய் உனக்கு புடவை கட்டுறதுக்காக நான் டெய்லி வந்துட்டு போக முடியாது, நான் இங்கே ஸ்டூடியோவில் சொல்கிறேன், ஒரு காஸ்டியூமர் அவர் வந்து பேண்ட்டு மாதிரி உனக்கு தைச்சி கொடுத்துருவார், அப்படி போட்டுன்ட்டு அப்படி போட்டுன்ட்டா மடிசார் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுத்தார். ஏன்னா அப்பா வந்து எங்கள் சித்தப்பா ஷோ ட்ரூப்பில் அவர் தான் ஸ்டேஜ் டைரக்டர், எஸ்வி சங்கரன். ஸோ இது ஃபேமிலி. அப்பா வந்து அந்த காலத்து ஔவை சண்முகி, எல்லா ட்ராமாலையும் பொம்பளை வேஷம் தான் ஆக்ட் பண்ணுவார். சில சமயம் எங்கள் அப்பாவுடைய பொம்பளை வேஷம் நடிக்கிற ஃபோட்டோவும் எங்கள் அத்தை ஃபோட்டோவையும் பார்த்தா வித்தியாசமே தெரியாது, ஒரே மாதிரி யார் என்னன்னு தெரியாது. ஒரு தடவை நான் ஒரு ராமநாராயணன் படத்தில் பொம்பளை வேஷம் போட்டு வாசல் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடு வந்துட்டேன். வீட்டில் காட்டலாம், கதவு திறந்தா எங்கள் அம்மா கதவு திறக்கிறான். சுஷீலா எங்கே வந்தேங்கிறாங்க எங்கள் அம்மா. ஏன் அவங்க என்னடா அவங்க இதில் துபாயில் இருக்கிறவங்களுக்கு ராத்திரி நேரத்தில் வந்துருக்கு, அம்மா நான் தான் அப்படின்னா. கிட்ட பார்த்தப்பறம் தான் மீசை தெரிஞ்சுது. மீசி எடுக்காமையே நடித்தேன் பொம்பளை. நானும் எஸ்.எஸ். சந்திரனும் நடித்த படம் அது. எதற்காக சொல்கிறேன்னா, அப்பா அந்த 13 வயசில் அப்பா வந்து அந்த மேஜர் சுந்தரராஜன் ஒரு ட்ராமா டைரக்ட் பண்ணார், கே சராசரான். அதாவது அது ஃப்ரெஞ்சு டைட்டில், நடப்பது நடந்தே தீரும், அதான் அந்த ட்ராமாவுடைய டைட்டில். அந்த ட்ராமாவுக்கு அப்பா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தார். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னால் ஸ்டேஜில் மேடையில் நம்ம காட்ட முடியாத ஒரு விஷயத்தை, சினிமானா எதை வேணால் காட்டிடலாம், மேடையில் காட்ட முடியாத விஷயத்த சவுண்டில் வரும். ஒரு கார் போகுது, குழந்தைங்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா சைட்லேருந்து ஒரு லைட்டு மாத்திரம் ஸ்டேஜில் அடிக்கும். அப்படின்னா நான் கார் ஹெட்லைட் அடிக்கிற மாதிரி. சினிமா நீங்கள் ட்ராமாலாம் நான் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ட்ராமா பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ரிவர் வந்ததுன்னா ப்ளூ சாரியை வச்சு இப்படி லேசாக ஆட்டுவாங்க. அது ரிவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி காட்டுவாங்க. குழந்தைங்க சொல்லுவாங்க, ஸ்பீடாக ஸ்பீடாக போ, இன்னும் ஸ்பீடாக போங்க, வேணாங்க ஜாகிரதையாக போங்க. திடீர்னு பார்த்து வைத்தாப்பில் வண்டி வருதேம்பாங்க. 2 மால்னு வந்து ஒரு வண்டி 2 வண்டி மோதும், கிளாஸ் எல்லாம் செதறும். அது அத்தனையும் டேப்பில் வரும். அது வந்து அப்படி லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது அந்த ஆக்சிடெண்ட் ஆன எஃபெக்டோட ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜில் நடிப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான சீன் அந்த நாடகத்தில். அப்பா தான் அதை போய் போட்டு கொடுத்துட்டு வருவார். அப்பா வந்து ரொம்ப சீனியர், எல்லோரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணால் கூட அப்பா இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போய் பண்ணி கொடுத்தார். திடீர்னு ஒரு நாளைக்கு அப்போது
இது லேபில் ஏதோ ஒர்க் வந்துருச்சு, அப்பாவால் போக முடியல, என்னால் வர முடியாதுப்பா, என்ன திடீர்னு ட்ராமா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்றாரு. ஐயோ சார் நீங்கள் வரலன்னா எப்படி சார், என்ன சார்? உடனே நான் சொன்னேன், நான் வேணால் போய் போட்டு வரட்டுமான்னு. நீ எப்படி போடுவ, இந்த டேப் ரெக்கார்டர் என்ன? இல்லை நான் போடுவேன். எப்படி இது நீ ஆப்ரேட் பண்ண? அது என்ன, அதை பூட்டி எங்கள் சித்தப்பா சாவி எடுத்து ட்ராயரில் வச்சுட்டு போயிடுவார். சித்தப்பா போனோன்னா அந்த சாவி எடுத்து நான் திருப்பி அதை வச்சு ரேடியோவிலேருந்து கனெக்ஷன் கொடுத்துருவேன். கொடுத்து ஒரு பாட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல மியூசிக்கோடு பிஜிஎம்மோடு ஒரு பாட்டு வருதுன்னா அந்த பிஜிஎம் வந்து பாட்டு ஆரம்பிக்கிற இடத்துல அந்த டேப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன், கட் பண்ணிவிடுவேன். அப்புறம் வேறு ஒரு பாட்டை ஆன் பண்ணி அந்த பாட்டை சேர்த்துருவேன். அப்புறம் இதை வந்து பொழுதுபோகாத என் பிரதர் சிஸ்டர்கிட்ட போட்டி வைப்பேன். அவங்க மியூசிக்கை கேட்டுட்டு வேறு பாட்டு சொல்லுவாங்க. பட் நம்ம டேப் ஓடும்போது பார்த்தா வேறு பாட்டு ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணேன்னு அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியுது. உடனே எங்கள் அப்பா சொன்னேன், நீ போடுவியா அப்படின்னு. போடுவேன். சரி நீ இவன் ஆயிடுச்சுன்னு போங்கன்ட்ட. யாருமே சொல்ல மாட்டாங்க, ஐயோ வேண்டாம் வேணாம் அவனுக்கு வராது, ஐயோ அவனெல்லாம் நம்பி போயிடாதீங்க அப்படிமா. அந்த ஒரு ஃபாதருங்கிற முறையில் ஒரு மகனை எப்படியெல்லாம் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கு என்னுடைய தந்தை. அதனால தான் நான் சொல்லுவேன், குரு வந்தனம்னா அது எங்கள் அப்பா தான் குரு. மாதா பிதா குரு தெய்வம். பட் அப்பா வந்து ரெண்டாவது பிதா, ஆனால் குருவும் அவர் தான், இப்போ தெய்வமாகவும் அவர் தான். அதுதான் அதுக்கப்புறம் தான் உன்னோட குரு யார் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே முதல்ல குரு அவங்களுடைய தந்தை தான். அதை உணரலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால நிஜமாகவே வேறு எந்த குருவையும் உணரவே முடியாது. அந்த மாதிரி அப்பா எல்லா விஷயம். ஆனால் என்ன சொல்லுவார், பெருசாக படிக்கிறியோ படிக்கலையோ ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நான் இப்போ நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். எப்படின்னா பொய் சொல்கிறதுக்காக அடி வாங்குவேன், இல்லைன்னா ஒரு வேலை சொல்லுவார் செய்யலை அப்படின்னா அடி வாங்குவேன். எங்கள் வீட்டிலலாம் அப்போது எங்கள் தெருவிலேயே 1958 வந்தோம் இந்த ஏரியாவுக்கு. இதுக்கு பக்கத்து வீடு தான் எங்கள் அப்பா வீடு. பை பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வீடு நான் வாங்கினேன். அப்போது இந்த ஃபோன் வந்து 73736 எங்கள் நம்பர். பழைய டிவி சீரியல்லாம் பார்த்தா அந்த நம்பர் தான் இருக்கும். அதில் வந்து பல பேருக்கு காதலுக்கெல்லாம் இந்த ஃபோன் தான் உதவும். இப்போ 4 வீடு தள்ளி போய் கூட்டின்னு வருவோம், 5 வீடு தள்ளி கூட்டின்னு வருவோம். ரொம்ப அவசரமான விஷயம்னு பார்த்தா அப்புறம் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி அது மாதிரி அப்பா வந்து பல விஷயங்கள். ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். எங்கள் பின்னாடி வீடு பின்னாடி இப்போ தானே பில்டிங்ஸ், முன்னாடி ஸ்லம் ஃபுல்லாக குடிசை பகுதி. ஆனால் நல்லதோ கெட்டதோ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பின்னாடி நம்ம வீட்டிலேருந்து தான் ஒயர் எடுத்து, இதுக்காகவே அப்பா வந்து தனியாக ஒரு 10-15 மீட்டர் ஒயர் வாங்கி வச்சுருப்பார். இங்கேருந்து காம்பவுண்ட் வால் வரைக்கும் போகும். அப்புறம் அவங்க முடிச்சு போட்டு அவங்க ஏன்னா அப்போல்லாம் அதுக்கு அப்புறம்தான் ஒரு குடிசை ஒரு விளக்கு ஸ்கீம்லாம் கவர்மெண்ட்டில் வந்தது. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அது வந்து அப்போது இந்த மாதிரி ஃபோன் வந்தது. நான் அப்பா சொல்லுவார், ஃபோன் அடித்தா 2 பெல் அடிக்கிறதுக்குள்ளே எடுக்கணும். 3ஆவது பெல் அடிக்குது அப்படின்னா அங்கே ஃபோனுக்கு கிட்ட யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க மேலே அடி விடும். அப்போ அவர் நல்ல பெரம்பு வச்சுருப்பார். நான் இன்னும் வச்சுருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணது கிடையாது, அப்பா யூஸ் பண்ணுவார். அதே போல் ஆஃபீஸ்லேருந்து வருவார், 2-3 நாள் வராதுக்கு நாம் கலாட்டா பண்ணால் வாசலில் வரிசையாக நிற்போம் நாங்கள் 4 பேர். என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லுவோம். சொன்னோன்னு அதுக்கேற்ற அடி விழுவோம். என்ன அடிக்கும்போதே கடைசி தம்பி அழ ஆரம்பிச்சிடுவான், அவனை தப்பிக்க விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஆனால் என்ன ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த ஒரு காரணத்தினாலேயே அப்படி வளர்க்கப்பட்டதுனால தான் நான் இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டீ டவுட்டில் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. நான்வெஜிடேரியனை பற்றி அப்பாவுக்கு வேறு கருத்து. பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க,